சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போத நீ சிங்கம்தான். வயநாடு மண் சரிவுல களத்துல இறங்கி வேலை செய்த ராணுவ வீரர்களை சிறப்பா வழி அனுப்புற விதமா பல பொதுமக்கள் அவங்களுக்கு சல்யூட் கொடுத்து வழி அனுப்பின நிகழ்ச்சி பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. வயநாடுடைய மண் சரிவை தொடர்ந்து பல ராணுவ வீரர்கள் பல மீட்பு குழுவினர் களத்துல இறங்கி இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருக்காங்க. அந்த ராணுவ வீரர்களை வழி அனுப்புற விதமா அங்க இருந்த பல பொதுமக்கள் ஒன்னா சேர்ந்து அவங்களுக்கு கைத்தட்டல்கள், அதுக்கப்புறமா அவங்களுக்கு மரியாதை எல்லாம் செஞ்சு அவங்களை அனுப்பி வச்சாங்க. அதை தொடர்ந்து ஒரு ராணுவ வீரர் அங்க நிற்கும் போது அங்க சுத்தி இருக்கிற அத்தனை பொதுமக்களும் அவங்கள போய் ரொம்ப அழகா ஹக் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தன்னுடைய அன்பை கொடுக்கறாங்க. இத்தனை நாள் எங்களுக்காக வேலை செஞ்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சல்யூட் அங்க இருக்கிற குழு அந்த ராணுவ வீரருக்கு கொடுக்கறாங்க. இது பலரையுமே நிகழ்ச்சியில ஆட்டிருக்கு. அண்ட் இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரியான கடினமான நேரங்கள்ல பல ராணுவ வீரர்கள் அவங்களுடைய குடும்பத்தினரையும் அவங்களுடைய வாழ்க்கையும் விட்டுட்டு பல மக்களை காப்பாற்றுறதுக்காக ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில வயநாடு மண் சரிவு பல பெரிய துயரத்தை கொடுத்திருந்தாலும் இந்த நேரத்துல இருக்கிறவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு களத்துல இறங்கி வேலை செஞ்ச இந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுதான் பலருமே கேட்டுக்கிற விஷயம். இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹாண்டெக்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இது போல 4 காட்டு பூச்சியை பிடிச்சா லைஃப்ல செட்டில் ஆகிடலாம். சுமார் 75 லட்சத்திற்கு விற்பனையாகும் இந்த வண்டுகள் ஏன் இவ்வளவு காஸ்ட்லி? உலக வண்டு சேகரிப்பாளர்களிடையே குறிப்பிடத்தக்க வகையில் பிரபலம் அடைந்திருக்கிறது ஸ்டாச் பீட்டில் எனும் வண்டு. உலகின் விலை உயர்ந்த பூச்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வண்டின் விலை அதிகமாகிவிட்டதால் இந்த பூச்சியின் அதிக தேவைக்கான காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த வண்டு தனித்துவமான தோற்றத்தை கொண்டிருக்கிறது. பெரிய தாடைகளையும் மான் கொம்பு மற்றும் நண்டுகளை போன்ற கொடுக்குகளை கொண்டிருக்கிறது. வனப்பகுதிகளில் மக்கி போன மரங்கள் உள்ளிட்டவற்றை உண்டு வாழும் இந்த பூச்சி இனங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுமார் 4 சென்டிமீட்டர் முதல் 9 சென்டிமீட்டர் வரை இதன் நீளம் இருக்கும். இந்த பூச்சிகளின் ஆயுட்காலம் 3 அல்லது 7 ஆண்டுகள். சுமார் 2 to 6 கிராம் வரை எடை கொண்ட இந்த வண்டுகள் வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடியவை என்றும் குளிர் பிரதேசங்களில் மிகுந்த உணர்திறன் கொண்டவை என்றும் இது ஒரு ஹோலோமெடபாலஸ் பூச்சியாக அவை 4 வாழ்க்கை நிலைகளுடன் முழுமையான உருமாற்றத்திற்கு உட்படுகின்றன என்றும் முட்டை, லார்வா, பியூபா மற்றும் வயது வந்த பருவம் என்ற நிலைகளில் அது காணப்படுகின்றன என்றும் லார்வாக்களாக இருக்கும் போது இவை அழுகும் மரத்தை உண்டு வாழ்கின்றதாம். வயது வந்த வண்டுகள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் உலாவுகின்றன. தாவரங்களில் உள்ள சாற்றை உறிஞ்சி மற்றும் பழங்கள் மற்றும் அழுகும் கரிம பொருட்களையும் உண்டு வாழ்கின்றனவாம். அதன் கொம்பு போன்ற தாடை எதிரிகளுடன் மோதுவதற்கும் இனப்பெருக்கம் செய்யும் போது பெண் பூச்சியினை